ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்க பார்க்குற இந்த ஷார்ட் ஃபிலிம் 2 பெண்களுக்கு நடுவுல ஏற்படுற காதல சொல்லக்கூடிய படம். இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட டிஸ்க்ளைமரை நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு பெண் தான் ஜோடி, பெண்ணுக்கு ஆண் தான் ஜோடி. இதுதான் இயற்கை நடைமுறை. நான் இந்த மாதிரி பெண்ணும் பெண்ணும் காதலிக்கிறதவோ ஆணும் ஆணும் காதலிக்கிறதவோ சப்போர்ட் பண்றவன் இல்லை. இதை முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். என்னோட வேலையெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிமை எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும்தான். இதை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்காதவங்க இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. வழக்கம் போல் இந்த முழு வீடியோவை அப்லோட் பண்ணி அதோட லிங்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் முழுக்க முழுக்க ஹிந்தியில் தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு போய் அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சா? இனி வீடியோ பார்க்கலாங்களா? படத்தோட ஆரம்பத்திலேயே ஜோதியை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட ஃபோனில் விவாதம் பண்ணிட்டு இருக்கா. பேபி, இன்னும் எத்தனை நாளைக்கு கல்யாணம் பண்ணாம ஒத்தையாவே இருப்ப? இன்னைக்கு அந்த மூர்த்தி அங்கிளோட பையன் ரமேஷ் மும்பைக்கு வந்திருக்கான். நல்ல குடும்பம், உனக்கேத்த நல்ல பையன், அவனை ஒரு தடவை போய் பார்த்தறேன் அப்படின்னு மறுமுனையில அம்மா ஜோதி கிட்ட கெஞ்சுறாங்க. ஆனா ஜோதியோ தலையில அடிச்சுக்கிறா. அம்மா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலுமே புரியாதாம்மா. எப்போ ஃபோன் பண்ணாலும் கல்யாணம் கல்யாணங்கிற. எனக்கு 28 வயசு தாம்மா ஆகுது. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்மா. நான் லைஃப்ல செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்ல எதிர்முனையில அம்மா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த புலம்பல கேட்க முடியாம, ஐயோ சரி, இன்னைக்கு நான் போய் பார்க்கறேன். அவன் மும்பை வந்திருக்கான் அப்படிங்கறதுக்காகலாம் நான் போய் பார்க்கல, உனக்காக போய் பார்க்கறேன். நீ இப்பவே வேற ஏதேதோ கனவுகள்லாம் கண்டுட்டு இருக்காதம்மா என்ன அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே ஜோதிக்கு செகண்ட் லைன்ல ஒரு ஃபோன் கால் வருது. அம்மா, ஒரு நிமிஷம், யாரோ கூப்பிடுறாங்க, நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அட்டன் பண்றா. பார்த்தா எதிர்முனையில இவ குடியிருக்கிற அபார்ட்மெண்ட்டோட ஓனரு. ஜோதி, 3 மாசம் ஆகுது, நீ இன்னும் ரெண்ட் பே பண்ணாம இருக்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட ரொம்ப கம்மியான வாடகை தான் கேட்டிருக்கேன், அதையும் நீ ப்ராப்பரா கொடுக்க மாட்டேங்கிற. நான் என்ன ஜோதி பண்றது அப்படின்னு அவரு புலம்ப, கமல் சார், உங்களுக்கே தெரியும், என் கூட இருந்த இந்த ஃபிளாட் மேட்டு திடீர்னு சொல்லாம கொள்ளாம காலி பண்ணிட்டு போயிட்டா. அவ இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டை ஷேர் பண்ணி நான் ஈஸியா கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சீக்கிரமா அந்த பெண்டிங் இருக்கிற வாடகையெல்லாம் செட்டில் பண்ணிடுறேன் ப்ளீஸ் அப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. அதே சமயத்துல ஒரு வெளிநாட்டு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டே வரா. என்ன சொல்றதுன்னே தெரியல பிரியா. இந்த மும்பைல வாடகைக்கு வீடு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மும்பைல மட்டும்தானா, இந்தியா ஃபுல்லா இதே நிலைமை தான். அதுவும் ஃபாரினர்ஸ்னா யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் ஷேரிங் பேசிஸ்ல தான் தேடிட்டு இருக்கேன், அதுக்கும் கூட எனக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மும்பைல ஃபாரினரா இருக்கிறது பெரிய குற்றம் போல எல்லாரும் பாக்குறாங்க. அதுவும் லெஸ்பியன் அப்படின்னா சுத்தம், வீட்டுக்குள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட புலம்ப, அவ ஃப்ரெண்டு பிரியாவோ, நீ ஏன் லெஸ்பியன்னு சொல்ற, அதை சொல்லாத அப்படிங்கிறா. இல்ல பிரியா, என்னால அப்படி பொய் சொல்ல முடியாது. நான் உண்மையை சொல்லி தான் வீடு கேட்பேன். எனக்கு கொடுத்தா கொடுக்கட்டும். சரி, நான் இப்போ ஒரு ஃபிளாட் பார்க்க வந்திருக்கேன், நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு அந்த காலை கட் பண்றா. இப்ப ஜோதியா காமிக்கிறாங்க. அந்த ஃபிளாட் ஓனர் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பெல் அடிக்கவும், கமல் சார், என்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க போல இருக்கு, நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி போனை கட் பண்ணிட்டு வந்து கதவை ஓபன் பண்றா. கதவை திறந்த உடனே ஒரு வசந்தமான காற்று ஜோதியோட முகத்துல படுது. அப்படியே அவ முடியெல்லாம் பறக்குது. வெளியே நின்றுட்டு இருக்கிற அந்த வெளிநாட்டு பொண்ணை பார்த்ததுமே ஜோதி ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறா. அவளால அவ பார்வையை அவ கிட்ட இருந்து விளக்கவே முடியல. அந்த பொண்ணும், ஹாய், ஐ எம் ஸ்வெட்லானா அப்படின்னு கை நீட்டுறா. ஆனா இன்னும் ஜோதி அவ்வளவே பார்த்தபடி நின்றுட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திரும்பவும் அந்த ஸ்வெட்லானா ஹாய் அப்படின்னு சத்தமா சொல்லவும் அப்பதான் ஜோதி இந்த உலகத்துக்கே வர்றா. நான் உங்க கூட போன்ல பேசியிருந்தேனே அந்த ரூம்மேட் விஷயமா அப்படின்னு சொல்லவும், ஓ ஹாய் அப்படின்னு அப்பதான் இந்த உலகத்துக்கே ஜோதி வர்றா. ஐ எம் ஜோதி அப்படின்னு இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய், இதுதான் பெட்ரூமு, இது சமையல் ரூமு அப்படின்னு சமையல் ரூமா பெட்ரூமுங்கிறா, பெட்ரூமா சமையல் ரூமுங்கிறா. அதுக்கப்புறம் தான், ஓ சாரிங்க, இதுதான் பெட்ரூமு, இது சமையல் ரூமு, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் ரூம் எல்லாம் சுற்றி பார்த்த உடனே ஸ்வெட்லானாக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னைக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு கேட்குறா. இன்னுமே ஜோதி வந்து அவ்வளவே தான் பார்த்துட்டு இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஸ்வெட்லானா, ஐ மீன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றா. ஜோதியும், ஓ எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க இம்மீடியட்டா மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லவும், நான் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் உண்மையை மறைக்க விரும்பல, நான் ஒரு லெஸ்பியன் அப்படின்னு சொல்லவும் ஜோதிக்கு
என்ன ஆச்சுனே தெரியல. அவ முகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷ ரேகை ஓடுது. யா அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ எம் ஓகே. என்னை தேடி நிறைய பாய்ஸ் எல்லாம் இங்கே வருவானுங்க. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறா. ஆனால் ஜோதியை தேடி எந்த பாய்ஸும் வரமாட்டாங்க. அவ ஏன் சொன்னா அப்படிங்கிறதுக்கான காரணம் அப்புறம் தெரியும். அப்பதான் ஜோதி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா. இந்த ஸ்வெட்லானா ரொம்ப ஃப்ளூயண்டா ஹிந்தி பேசுறா. நீங்க இத்தனை நேரம் ஹிந்திலேயா பேசிட்டு இருந்தீங்க, எப்படி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறா. நான் இந்தியா வந்து 2 வருஷம் ஆகுது. நான் ரொம்ப நல்லா ஹிந்தி பேசுவேன் அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்றா. ஜோதி கிளாஸ்ல பெயிண்டிங் பண்ணி வச்சிருந்தது எல்லாத்தையும் பார்த்து ஸ்வெட்லானா ரொம்ப அவளை பாராட்டுறா. இப்போ அடுத்த சீன்லேயே ஸ்வெட்லானா இந்த வீட்டுக்கு மூவ் ஆயிட்டா. அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவள் ட்ரெஸ்ஸையெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா ஜோதி. அந்த சமயத்தில் தான் அவள் கையில் துணி இருக்க ஜோதியோட தலைமுடி ஒரு பக்கமாக அவள் கண்ணை வந்து மறைக்க ஜோதியும் வாயாலேயே அதை ஊதி பார்க்குறா. ஆனால் அந்த தலைமுடி திரும்ப திரும்ப அவள் பார்வையை டிஸ்டர்ப் பண்ணுது. இதை பார்த்த ஸ்வெட்லானா பக்கத்தில் வந்து ஜோதியோட பார்வையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அந்த முடியை அவள் கையால் மென்மையாக விளக்கி விடுறா. ஸ்வெட்லானாவோட டச்சு ஜோதியோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத உணர்வை ஏற்படுத்துது. ஆரம்பத்திலிருந்தே ஜோதி ஸ்வெட்லானாவை ஒரு பிரமிப்போட தான் பார்த்துட்டு இருக்கா. அவ்வளோ நல்லா ஆளு வாட்ட சாட்டமா ஆம்பளை மாதிரி நல்லா ஹைட்டா இருக்காளா. ஜோதிக்கு அவ கிட்ட இருக்கிற அந்த ஆண்மை கலந்த பெண்மை பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்லானா ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு அவ வயிற்று பகுதி தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போட்டு வரா. அவ முகத்துல வலிஞ்சிருக்கிற வேர்வை அப்படியே அவ கழுத்துக்கு கீழே அப்படின்னு வயிறு வரைக்கும் இறங்கியிருக்கு. இதையெல்லாம் வச்ச கண்ணு வாங்காம ஜோதி ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயம் தான் ஸ்வெட்லானாவும் ஜோதி எனக்கு டீ போட வேண்டாம், நான் இப்போ புரோட்டீன் ஷேக் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற அந்த புரோட்டீன் ஷேக்கை எடுத்துட்டு திரும்பவும் ஜோதியும் யதார்த்தமா திரும்புறா. இப்போ 2 பேரும் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. மோதினது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர்த்தோட முகமும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு. ஸ்வெட்லானா ஏற்கனவே லெஸ்பியன், சொல்ல வேண்டியதில்லை. அதனால நகராம அவ ஜோதியே பார்த்துட்டு இருக்கா. ஜோதியும் ரொம்ப டேஞ்சரஸா அவ முகத்தோட முகம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் மூக்க வச்சு உரசிக்கிறாங்க. அடுத்தது உதட்டோட உதடு முத்தம் வைக்க போற சமயத்துல சுதாரிச்சுட்டு ஜோதி டக்குன்னு விலகிடுறா. அடுத்த காட்சியிலே குளிக்க போயிருந்த ஸ்வெட்லானா ஜோதி அந்த துண்டு கொஞ்சம் எடுத்து தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. ஷியோர், கண்டிப்பா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதியும் துண்டை எடுத்து கொடுக்குறா. அப்படி அவ துண்டை எடுத்து கொடுக்கும்போது அவளை உள்ள இழுத்து போடலாம் அப்படின்னு தான் ஸ்வெட்லானா நினைச்சிருப்பா. ஆனா அதை பண்ணல. ஆனா அதுக்கு பதிலாக அந்த துண்டை மட்டும் அவ வாங்கிக்கிறா. ஜோதியும் அவ தன்னை கையை பிடிச்சி உள்ள இழுப்பா அப்படின்னு எதிர்பார்த்திருப்பா போல இருக்கு. துண்டை வாங்கின ஸ்வெட்லானா பாத்ரூம் கதவை சாத்தாம அப்படியே ஓப்பனாவே விட்டுருக்கா. பிறந்த மேனியா பாத்ரூம்குள்ள இருக்கிற ஸ்வெட்லானாவே வெச்ச கண்ணு வாங்காம ஜோதி பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கா. வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஜோதி வீட்டுக்கு வரும்போது இவ வீட்டுக்குள்ள மட்டும் கரண்ட் இல்ல, அந்த ஃப்ளாட்டை சுத்தி எல்லா இடத்துலயும் கரண்ட் இருக்கு. என்னாச்சு, நம்ம ஃப்ளாட்ல மட்டும் கரண்ட் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டே உள்ள வர்றா. மேடம், கரண்ட் பில் கட்டாம விட்டுட்டீங்க, அதுதான் கட்டையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்ல, ஓ சாரி மறந்துட்டேன் அப்படின்னு ஜோதி சமாளிக்கிறா. அவகிட்ட ஆக்சுவலா காசு இல்லை, அதுதான் உண்மை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த கரண்ட் பில்லை கட்டிட்டேன். சரி உள்ளவா, நம்ம இன்னைக்கு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவளை உள்ள கூப்பிடுறா. இப்போ 2 பொண்ணுகளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து அவங்க கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜோதியும் ஸ்வெட்லானா கிட்ட நீ எப்படி இந்தியா வந்த, எதுக்காக இந்தியா வந்த அப்படின்னு கேட்குறா. ஸ்வெட்லானாவோட முகமே மாறுது. எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கிறவ ரொம்ப சோகமாயிடுறா. நான் ரஷ்யால ஒரு குட்டி கிராமத்திலிருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்க ஸ்கூல்ல நடக்கிற எல்லா டிராமாலையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இந்தியன் சினிமானா ரொம்ப பிடிக்கும். அப்பதான் எங்க ஊர்க்காரங்களும் ரஷ்யன்ஸுக்கு இந்தியாவில் நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி ஒரு ஏஜென்சி மூலமா கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கட்டி இந்தியாவுக்கு வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஃபேக் கம்பெனி அப்படின்னு. அவங்க காசு வாங்கிட்டு பெண்களை பாலியல் தொழிலுக்கு அனுப்புறவங்க. எனக்கு அந்த தொழில் பண்ண பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே ரஷ்யன்ஸ்னா இங்க 6000 ரூபாய் மேட்டர் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. அதனால என் உடம்ப விற்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் முடியாது அப்படின்னு மறுக்க அந்த ஏஜென்சிக்காரங்க என்னோட பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சுட்டாங்க. இப்போ என் நாட்டுக்கும் நான் திரும்பி போக முடியாம 2 வருஷமா போராடிட்டு இருக்கேன். கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறேன். ஏன்னா நான் இங்கே பணம் அனுப்பிச்சாதான் எங்கள் வீட்லேயே அடுப்பெரியும், எனக்கும் நல்ல காலம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஜோதி அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்லவும் ஜோதி ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறா. உன் நிலைமை மாதிரி தான் ஸ்வெட்லானா என்னோட நிலைமையும். என்ன உன் ஃபேமிலி ரொம்ப ஏழை, ஆனால் என் ஃபேமிலி ரொம்ப பணக்காரங்க. எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 18 வயசில் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி 19 வயசுல இருந்து குழந்தை பெற்றுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்றுக்கிற மெஷினா தினம் புருஷனுக்கு குழந்தைகளுக்குன்னு பணிவிட பண்ணுறதுக்கு மட்டும்தான் பெண்கள். தப்பி தவறி பெண்கள் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்கள் சமூகத்தில் அது மிகப்பெரிய
குற்றம். ஆனா நான் ஒரு போராளி, என்னால இந்த மாதிரியான ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு கோவிச்சுட்டு எங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். என்னோட அம்மா மட்டும் என் கூட டச்சில் இருக்காங்க. சதாசர்வ காலமும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு ஈஸியாக தோல்வியாக ஏற்றுக்க மாட்டேன். எப்படியாவது போராடி ஜெயிக்கணும். எங்கள் அப்பாவை விட நான் நிறைய சம்பாதிக்கணும். இந்த சொசைட்டியில் ஆண்களுக்கு பெண்கள் எந்த வகையிலையும் சளைச்சவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்கிற ஜோதியை ஸ்வெட்லானா பெருமையாக பார்க்குறா. இப்போவும் நீ யாருக்கும் சளைச்சவ இல்லை ஜோதி, உன்னால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்வெட்லானா அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவள் கைகளை பிடிக்கிறா. என்கிட்ட சரக்கெல்லாம் எதுவும் கிடையாது, இருக்கிற இந்த கூல்ட்ரிங்க் தான், இதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இருக்கிற அந்த கூல்ட்ரிங்கை நம்மளோட புது வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி சியர்ஸ் சொல்லிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு எதுக்கோ எந்திரிச்சு வெளியே வந்த ஜோதி ஸ்வெட்லானா அவள் ரூமில் படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. போர்வையெல்லாம் விலகி அவள் 2 கால்களும் பளீர்னு தெரிய உள்ளே போய் போர்வையை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டவ தூங்கிட்டு இருக்க ஸ்வெட்லானாவே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கா. ஸ்வெட்லானாவை பார்க்க ஜோதிக்கு படபடப்பா வருது. மெதுவா தூங்கிட்டு இருக்க ஸ்வெட்லானாவை முத்தம் வைக்கிறதுக்கு ரொம்ப க்ளோஸா போறா. ஆனா முத்தம் வைக்கல. ரொம்ப தயக்கத்தோட ரொம்ப பக்கத்துல அவ முகத்தவே பார்த்துட்டு இருக்கா. ஜோதியால அந்த படபடப்பை தடுக்க முடியல. ஒரு கணம் சட்டுன்னு அவளை விட்டு விலகி எந்திரிச்சு தன்னோட ரூமுக்கு ஓடி வந்துடுறா. ஏதோ 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்து உட்கார்ந்த மாதிரி அவளுக்கு மூச்சு இறைக்குது. பயங்கர டென்ஷனா இருக்கா. என்ன பண்றதுன்னு யோசிச்சவ சட்டுன்னு ஃபோன் எடுத்து அவ ஃப்ரெண்டான சாமுக்கு ஃபோன் பண்றா. சாம், இது மிட் நைட்னு எனக்கு தெரியும், உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி, ஆனா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறா. இட்ஸ் ஓகே, சொல்லு ஜோதி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவன் கேட்கவும், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லடா, ஆனா அப்படின்னு ஸ்வெட்லானாவை மீட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஜோதி ஓப்பனாக சொல்றா. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல சாம், அந்த ஸ்வெட்லானாவை பார்த்ததுலேருந்து என் மனசு ரொம்ப படபடப்பாகவே இருக்கு. இந்த மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்வெட்லானாவை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. எவ்வளவோ பேர்த்து கூட பழகியிருக்கேன், பசங்க கூட பழகியிருக்கேன், அவங்கள பார்க்கும்போதெல்லாம் வராத அந்த பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஃபீலிங் ஏன் ஸ்வெட்லானாவை பார்த்தா மட்டும் எனக்கு வருது, எனக்கு அதுதான்டா புரியல அப்படின்னு சாமுகிட்ட சொல்லவும், ஏய் லூசு, இன்னுமா உனக்கு புரியல, நீ ஒரு லெஸ்பியன்டி அல்லது ஒரு பையா இருக்கலாம், அப்படி இருந்தா மட்டும்தான் இன்னொரு பொண்ணை பார்க்கும்போது உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் வரும். உனக்கே தெரியும் நான் ஒரு கேய் அப்படின்னு. எப்போ என் ஃப்ரெண்டை நான் பார்த்தனோ அப்போவே என் மனசுக்குள்ளேயும் இந்த மாதிரி தான் பட்டாம்பூச்சி பறந்துச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீ ஒரு லெஸ்பியன் எனக்கு எப்போவோ தெரியும், ஆனால் நீ தான் அந்த உண்மையை ஏற்றுக்க மறுக்கிற அப்படின்னு அவன் சொல்கிறான். போடா லூசு, லெஸ்பியனாமா லெஸ்பியன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு ஜோதி மறுக்க, சரி அப்போ ஒன்று பண்ணு, இந்த 30 செகண்ட் ஹக் அப்படின்னு ஒரு தெரப்பி இருக்குது. அதாவது 30 வினாடிகள் நீ போய் அவளை கட்டி பிடிக்கணும். அப்படி அவளை கட்டி பிடிக்கும்போது உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ லெஸ்பியன் தான். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறான். அதே போல் மறுநாள் காலையில் ஸ்வெட்லானா ஃபோனை பார்த்து உட்காந்துட்டு இருக்க சமயத்தில் ஜோதி ரொம்ப படபடப்போட ரொம்ப தயக்கத்தோட அவளுக்கு எதுக்கால வந்து நிற்கிறா. ஹாய் அப்படிங்கிறா. அதுக்கு ஸ்வெட்லானாவும் ஒரு ஹாய் சொல்கிறா. இதை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு புரியாமல் ஜோதி ரொம்ப தவிக்கிறா. ஆனால் ஸ்வெட்லானா பார்த்தீங்கன்னா அவள் ஃபோனில் ஏதோ பிஸியாக பார்த்துட்டு இருக்கா. எப்படி இதை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருந்த ஜோதி தைரியத்தை வரவழைச்சிட்டு, ஸ்வெட்லானா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறா. சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு ஸ்வெட்லானாவும் கேட்க, எப்படி சொல்கிறது அப்படின்னு யோசிச்ச ஜோதி, நான் உன்னை கட்டி பிடிக்கலாமா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பா, இதில் என்ன இருக்கு, ஓகேவா அப்படின்னு ஜோதி கேட்குறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வெட்லானா ஜோதி அப்படியே திங்கிற மாதிரி பார்த்துட்டு வர்றா. பக்கத்தில் வந்து கட்டி பிடிக்கிற சமயத்தில் சட்டுன்னு கையை உதறின ஜோதி, இல்லை இது வேண்டாம், நான் என்ன பேசுகிறேன் எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக முற்பட சட்டுன்னு ஸ்வெட்லானா கையை பிடிக்கிறா. ஒரு கணம் ஜோதியோட முகத்தில் பலவிதமான ரியாக்ஷன். கையை பிடிச்சவ சட்டுன்னு ஜோதியை இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறா. அவன் ஆம்பளை சைஸில் இருக்கிறா. ஒரு இழுப்பு இழுக்க அப்படியே ரப்பர் பேண்டு மாதிரி போய் அவன் மேலே ஒட்டிக்கிறா. திரும்ப ஜோதி அவளை கட்டி பிடிக்காம அவன் முஷ்டியை ரெண்டும் இறுக்கி மடக்கிக்கிறா. ஆனால் ஒரு 10-15 வினாடிகள் போயிருக்கும். ஜோதியோட உடம்புக்குள்ள ஒரு விதமான மாற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஜோதியும் ஸ்வெட்லானாவை ரொம்ப இறுக்க கட்டி பிடிக்கிறா. ஜோதியோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம்.
ஏதோ காதலை சொல்லி அவள் ஏற்றுக்கிட்ட மாதிரியான சந்தோஷம். சாம் சொன்ன மாதிரியே ஸ்வெட்லானாவை கட்டி பிடிக்கவும் இவ மனசுக்குள்ள அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறத உணர்றா. ரெண்டுகளும் மூக்கோட மூக்கு உரசிக்க முத்தம் வைக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உதட்ட பக்கத்தில் கொண்டு வராங்க. ஆனால் ஜோதிக்கு இன்னுமே முழுசா அந்த தைரியம் வரல. சட்டுன்னு ஸ்வெட்லானா கிட்ட இருந்து பின்வாங்கிடுறா. ஜோதிக்கு ஏற்பட்ட மாதிரியே ஸ்வெட்லானாவோட மனசுக்குள்ளேயும் அந்த பட்டாம்பூச்சி பறந்திருக்கும் போல இருக்கு. அப்படியே கண்ணை மூடி ரசிச்சுட்டே அந்த சோஃபால உட்கார்றா. கையால் அவள் மார்பை பிடிச்சிக்கிறா. அதே போல ஜோதியும் கண்ணை மூடினபடி அப்படியே போய் செவுத்துல சாஞ்சிட்டு ஸ்வெட்லானா மாதிரியே இவளும் அவள் கையால் மார்பை பிடிச்சிக்கிறா. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரியான உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ரூமுக்குள்ள ஓடி வந்த ஜோதி முதல் வேலையா சாமுக்கு தான் ஃபோன் பண்றா. சாம், நீ சொன்ன அந்த 30 வினாடி கட்டிப்பிடி வைத்தியம் செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சுடா. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கை வாழ்க்கையில நான் இது வரைக்கும் அனுபவிச்சதே இல்லடா. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ மீன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு படபடப்பா அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறா. அவனும் யா சூப்பர் ஆய் ஊய்ங்கிறான். சாம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன மாதிரியே ஸ்வெட்லானாக்கும் இந்த ஃபீலிங் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு அவங்கிட்ட கேட்கறா. அதே சமயத்துல ஸ்வெட்லானாவை காமிக்கிறாங்க. அவ போன்ல அந்த பிரியா கூட தான் பேசிட்டு இருக்கா. செம்ம பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு மும்பையில் இப்படி ஒரு வீடு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்மேட்டு கிடைப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஸ்வெட்லானா அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஜோதியை காமிக்கிறாங்க. நான் இதை பத்தி ஸ்வெட்லானா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாமு கிட்ட ஜோதி சொல்றா. போய் பேசு அப்படின்னு அவனும் என்கரேஜ் பண்றான். ஓகே பாய் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு என்னைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான ஃபீலிங்கோட ரூமை விட்டு வெளியே வரா. அப்பதான் அங்க ஸ்வெட்லானா அவ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறது இவளை காதுல விழுகுது. எனக்காக நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை எப்ப பார்ப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்ல எதிர்முனையில பிரியாவும் ஐ டூ மிஸ் யூ அப்படின்னு சொல்றா. இல்ல நான் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஜோதி கேட்டுறா. அவ யாருகிட்ட பேசுறா, என்ன பேசுனா அப்படின்னு முழுசா கேட்காமையே இன்னொருத்தரை ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றது ஜோதிக்கு பிடிக்கல. அதை ரொம்ப பொசசிவா எடுத்துக்கிறா. உடனே கோவச்சிட்டு சட்டுன்னு அங்கிருந்து அவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறா. சி, நான் எதுக்கு லெஸ்பியன் ஆகிறேன்? நான் ஸ்ட்ரெயிட். எனக்கு பொண்ணுக்குனாலே பிடிக்காது. எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். நான் எதுக்கு தேவையில்லாம கண்டவ பின்னாடியெல்லாம் அலைய போறேன் அப்படின்னு தனக்குத்தானே புலம்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சமயத்துல டோரை ஓபன் பண்ணிட்டு கேன் வி டாக் அப்படின்னு கேட்டுட்டே ஸ்வெட்லானா உள்ள வர. பேசுறதா? எதை பத்தி பேசுறது? உனக்கு எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதோ பார் ஸ்வெட்லானா, எனக்கு இன்னைக்கு ஒரு டேட் இருக்கு. நான் வெளியே கிளம்பணும். நீ கொஞ்சம் ரூமுக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறா. ஸ்வெட்லானாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னாச்சு இவ? ஏன் இப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்றா அப்படின்னு யோசிச்சபடி அவ ரூமுக்கு போறா. இங்க ரூமுக்குள்ள செம கோவமா இங்கேயும் அங்கேயுமா ஜோதி நட போட்டுட்டு இருக்கிறா. இப்ப அடுத்த காட்சியிலேயே ஜோதி அந்த சாம கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றா. உள்ள வந்த உடனே, சாம், இதுதான் ஸ்வெட்லானா, என் ரூம்மேட்டு. இவ ஒரு லெஸ்பியன் தெரியுமா? நீ ட்ரை பண்ணாலும் உனக்கெல்லாம் கிடைக்காது. ஏன்னா அவளுக்கு ஆம்பளைகளை பிடிக்காது அப்படின்னு ஸ்வெட்லானாவை சாம் முன்னாடி கேவலப்படுத்துறா. ஆனா ஸ்வெட்லானா அதை பத்தியெல்லாம் கண்டுக்காம ரொம்ப கூலா இருக்கா. சாம் ஹாய் சொல்ல அவளும் ஒரு ஹாய் சொல்றா. இதோ பார் ஸ்வெட்லானா, நாங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ளே போய் அப்படி இப்படின்னு கசமுசா பண்ண போகிறோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கமான் பேப் அப்படின்னு அவனை கூப்பிட்டுட்டு ரூமுக்குள்ளே வந்துடுறா. உள்ளே வந்த சாம், என்னாச்சு ஜோதி உனக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லவும், வாய மூடு சாம், நீயும் உன்னோட கட்டிப்பிடி ஐடியாவும் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நான் சேட் ஜிபிடியில் கேட்டு பார்த்துட்டேன். இந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது மண்ணாங்கட்டி பறக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் கட்டி பிடிக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஆக்சிடோசின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் வெளியே ரிலீஸ் ஆகும். அதைத்தான் நீங்கள்லாம் பட்டாம்பூச்சி பறக்குது அப்படின்னு பொய் பரப்பிட்டு இருக்கீங்க. நீயும் கே கிடையாது. உனக்கும் அந்த மாதிரி தான் ஹார்மோன்ஸ் இருக்குது. அதை தப்பா நினைச்சிட்டு கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்க அப்படின்னு கண்டபடி அவனை பிடிச்சி ஏற ஆரம்பிக்கிறா. எல்லாம் என்ன சொல்லணும்? உன்ன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட வந்து ஐடியா கேட்டேன் பாத்தியா, என்னை அடிக்கணும், அதை இதையும் சொல்லி என் லைஃபை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாத, ஓகேவா அப்படின்னு கத்துறா. இது எல்லாம் கேட்டுட்டு இருந்த சாம் எந்திரிச்சு ஜோதி பக்கத்துல வந்து, ஆமாமா, நீ லெஸ்பியன் கிடையாது. உனக்கு பொண்ணுகளை பிடிக்காது, பசங்களை தான் பிடிக்கும். உன்னை பத்தி அந்த ஸ்வெட்லானா என்ன நினைச்சிட்டு இருக்கா? உன்னை லெஸ்பியனா மாத்தலான்னு நினைச்சிட்டு இருக்காளா? அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அவன் திரும்ப சட்டுன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து நிறுத்திடுறா. இங்க வா அப்படின்னு அவளை தோளை தொட்டு உட்கார வைக்கிறான். இவனும் பக்கத்துல உட்காந்துட்டு, உனக்கு நடந்த மாதிரியே தான் நான் ஒரு கே அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது எனக்கும் நடந்துச்சு. இப்ப எப்படி நீ பிஹேவ் பண்றியோ அதே மாதிரிதான் நானும் பிஹேவ் பண்ணேன். எனக்கு பொண்ணுக்கு தான் பிடிக்கும், பசங்களை பிடிக்காது, ஆய் உய் அப்படின்னு நானும் கொஞ்ச நாள் பிஹேவ் பண்ணேன். நீ எப்படி லெஸ்பியன் அப்படிங்கிறது உண்மையோ அந்த மாதிரி நானும் ஒரு கே அப்படிங்கிறதா உண்மை.
இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும்போது மனசை அமைதியாக வச்சுக்கிறது கஷ்டம்தான். இதையெல்லாம் நான் உணர்ந்தனால தான் நீ லெஸ்பியன் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நீ தான் அதை உணரவே இல்லை. நான் சொன்ன அந்த கட்டிப்பிடி வைத்தியமெல்லாம் சும்மா பொய் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அவளை கட்டி பிடிச்ச போது உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துச்சா இல்லையா அப்படின்னு சாம் கேட்க, ஃபீல் பண்ண அப்படின்னு ஜோதி தலையாட்டுறா. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ உனக்கு ஸ்வெட்லானா மேலே என்ன கோபம்? யாரோ ஒருத்தர்கிட்ட ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்னு சொன்னது தானே பிரச்சனை. பல முறை நீ என்கிட்ட கூட ஐ மிஸ் யூன்னு சொல்லியிருக்க. நீ எப்படி உன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னையோ அந்த மாதிரி அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கலாம். இது ஒரு தப்பா அப்படின்னு கேட்கவும் அப்பதான் ஜோதிக்கு புரியுது. எப்பட்றா சாம், எப்பவுமே நீ ரொம்ப கரெக்டாக யோசிக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இப்போ அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அங்கே உட்கார்ந்துருந்த ஸ்வெட்லானாவும் என்ன சொல்கிறான் உன் கேய் ஃப்ரெண்டு சாம் அப்படின்னு ஜோதியை பார்த்து கேட்க, சாமுக்கு ஒரே ஆச்சரியம். சான்ஸே இல்லை ஜோதி அப்படின்னு அவள் காது பக்கத்தில் சொல்லிட்டு, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் 2 பேரும் தனியாக என்னென்னவோ பேசுவீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சாம் அங்கேருந்து எஸ் ஆயிடுறான். ஸ்வெட்லானா ஜோதியவே குறும்ப பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப தயக்கமாக ஜோதியும் சாம் கேய்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. முதல்ல உன்னை பார்த்த உடனே நீ லெஸ்பியன்னு எப்படி கண்டுபிடிச்சனோ அதே மாதிரி தான் சாமும் கேய்ங்கிறத பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்ல, ஜோதிக்கு நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனா எனக்கு மட்டும்தான் நான் லெஸ்பியன்னு தெரியாம இத்தனை நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு ஜோதி சொல்லவும், நீ இதுக்காக வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜோதி. உன் மனசுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்கை நீ வெளிப்படுத்தியிருக்க. இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா மட்டும்தான் வெக்கப்படணும். நீ ஓப்பனா சொல்லிட்ட அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ஸ்வெட்லானா. என்னை பற்றி முழுசாக நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ ரொம்ப உதவி செஞ்சுருக்க. எனக்கு இந்த புதுவிதமான ஃபீலிங்கை கொடுத்ததுக்காக உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே சமயத்தில் உன்னை நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன், அதுக்காக சாரி அப்படிங்கிறா. நான் இந்த ஃபீலிங்கை உணரணும் ஸ்வெட்லானா, என்னை உணர வைப்பையா அப்படின்னு கேட்குறா. சரிங்கிற மாதிரி அவ்வளோ தலையாட்டிட்டு, நீ என் கதவு பக்கத்தில் வந்து ஒட்டு கேட்டுட்டு இருந்தபோது நான் என் ஃப்ரெண்டு பிரியா கூட பேசிகிட்டு இருந்தேன். நாங்கள் முழுசாக என்ன பேசணும் அப்படிங்கிறத நீ காது கொடுத்து கேட்கல, அறகுறையாக கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிக்கிறா. நானும் அந்த உணர்வை உனக்கு காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு ஸ்வெட்லானா சொல்ல, அதை அனுபவிக்க காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோதி சிரிக்கிறா. 2 பேரும் பக்கத்தில் வராங்க, இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்க ரூமுக்குள்ளே போய் என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் வித்தியாசமான படங்கள்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.